இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதிய தலைமுறை சேனல்லேருந்து கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அந்த கருத்து கணிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை ஓட்டு, அதாவது முதல்ல ஓட்டு போட போகிற சகோதர சகோதரிகள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, அவங்களோட கொள்கைகள் என்ன, அதாவது அவங்க எந்தெந்த கருத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய சகோதர சகோதரிகளோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆசையை நிறைவேற்றுற தலைவர் எனக்கு வேண்டாம், என்னோட தேவையை பூர்த்தி பண்ணுற தலைவர் தான் எனக்கு வேணும் பேசுகிறாங்க. அடுத்ததாக ஒரு சகோதரர் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற திட்டம் எங்களுக்கு வேணாம், மக்களுக்கு என்ன தேவையோ அதை மக்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து அவங்களுக்கு தேவையான திட்டங்களை மட்டும் பூர்த்தி பண்ணி கொடுங்க. நீங்கள் இலவசம்னு சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்கேருந்து எடுக்கப்படுது, அந்த இலவசத்துக்கு கொடுக்கறதுக்கான காசு எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது, அது மக்கள் மேலே வாங்கப்படுற கடன் தானே. ஸோ அந்த இலவசம் அப்படிங்கிறது கல்வியிலையும் மருத்துவத்தில் மட்டும் கிடைச்சாலே மக்கள் அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு எஜுகேஷனும் அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஏன்னா வேலை வாய்ப்பு சரியாக அமையப்பட்டுருச்சுன்னா மக்களோட தேவைகளை மக்களே பூர்த்தி பண்ணிக்குவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்சிகளுக்குள்ள நிறைய கொள்கைகள் சொல்கிறாங்க. அந்த கொள்கையை அந்த கட்சி தலைவர்களும் அந்த கட்சியோட வேட்பாளர்களும் முதல்ல அவங்க கடைபிடிக்கிறாங்களா, அப்படி கடைபிடிக்கிற தலைவரை நாங்கள் ஃபாலோ பண்ண தயாராக இருக்கோம். இலவசமாக கொடுக்குற எல்லாமே மக்கள் மீது சுமத்தப்படுற வரி பணத்துலேருந்து தான் கொடுக்கப்படுது. ஏன்னா நீங்கள் இலவசமாக இன்றைக்கி ₹1 கொடுக்கல, அடுத்த கட்டமாக மக்களோட வரி பணம் பல மடங்கு உயர்த்தப்படுது. ஒரு பக்கம் நமக்கு இலவசம் வந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் வருது. அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செயல் இன்றைய தலைமுறை, அதாவது இந்த முதல் ஓட்டு போடக்கூடிய சகோதர சகோதரிகளோட கருத்தாக இருக்குது. இதை புதிய தலைமுறை தெளிவாக கேப்சர் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கருத்தை அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இலவசம் அப்படிங்கிறது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீங்கள் கொடுக்குற இலவசத்தினால மக்கள் அவங்களோட வாழ்வு தரத்தை உயர்த்தாமல் அந்த இலவசங்களை நம்பி போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இலவசங்கிறது கல்வி மருத்துவம் இந்த இரண்டும் முறையாக அமைந்து ஒரு மாநிலத்தில் வேலை வாய்ப்பு வசதி அமையப்பட்டுச்சுன்னா மக்கள் அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு கொள்கை சார்ந்த தலைவர்களை விட அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுற தலைவர்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். மக்களோட தேவை என்னன்னு பார்த்து பூர்த்தி பண்ணுற திட்டங்கள் இருந்தால் போதும். இலவச திட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களோட ஆசைகளை நிறைவேற்ற வேண்டாம், எங்களோட தேவைகளை